ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறதுனால அவர் என்ன எப்படி செய்வார், அவர் சொல்கிறதெல்லாம் சீரியஸாக அவரே எடுத்துக்கிறாரா இல்லை வந்து ஏதாவது உணர்ச்சிவசப்பட்டு பேசுகிற ஆளான்னு தெரியாது. ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஆக்சுவலாக அவர் ஒரு பிரசிடென்ட்னு சொல்கிறத விட அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ மோடி அங்கே போய் அவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ், பப்ளிக் அப்பியரன்ஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. கேள்விகள் அவர் எதிர்கொண்ட விதம், டெலிப்ராம்ப்டரோட போயிட்டு டெலிப்ராம்ப்டர்லாம் இதில் வைக்க முடியாது சார் அப்படின்னு சொல்கிறது, இது ஏதோ காட்டுது. அவர் வந்து இதை இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக ப்ரிப்பேர் ஆகி போயிருக்கலாமோ, அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மாதிரி புவராக இருந்துச்சோ அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது. கேட்ட கேள்விகளுக்கு அவர் சரியாக பதில் சொல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாஃபிஸாராக இருந்திருக்கு, அரைகுறையாக இருந்திருக்கு. ஏன்னா வந்து மோடிக்கோ இல்லை அவருடைய குழுவினருக்கோ வந்து ஒரு ஊடக சந்திப்பு அப்படிங்கிறதுக்கான அனுபவமே இல்லை. அவர் கடைசியாக 2007 ஒரு இன்டர்வியூ ப்ரெஸ் மீட் கூட சொல்ல முடியாது, ஓப்பன் இன்டர்வியூ கரண் தாப்பர், அதிலே பாதியில் எழுந்து வந்துட்டார் அவர் கோச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் அவர் இதுவரை எந்த ஒரு திறந்த ஓப்பன் ப்ரெஸ் மீட்டோ இல்லை வந்து ஊடக இன்டர்வியூவோ பண்ணதே இல்லை. அவர் தொடர்ந்து மன்மோகன் சிங் மேலே வச்சுட்டு இருந்த குற்றச்சாட்டுகள், மன்மோகன் சிங்குக்கு வந்து மௌன மோகன் சிங் அப்படின்னு பேர் வச்சதே மோடி தான். அதானி பற்றி ஒரு கேள்விக்கு தான் வந்து அவர் வந்து பயங்கரமாக சுற்றி தோசை சுட்டு கடைசியில் வந்து நாங்கள் அதை பேசலை அப்படின்னு சொன்னார். ஆமாம். அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பைடன் பற்றின ஒரு கேள்வி. அதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான மொமெண்ட்டாக இருந்தது. வந்து அந்த கேள்வி முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைலன்ஸ். சங்கத்து மக்களுக்கு வணக்கம். ஸ்ரீதர், ஸோ பாரத பிரதமர் அங்கே போயிருக்காரு, போய் ட்ரம்ப்பை வந்து நேராகவே மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. அது குறித்து பல செய்திகள், ஒவ்வொரு அசைவையும் வந்து உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மீடியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக வந்து முதல்ல நான் எதுலேருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன்னா, பாரத பிரதமர் மோடி அங்கே போனதுனால என்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது, இது வந்து உண்மையிலேயே தேவையான ஒரு விசிட் தானா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தேவையான விசிட் தான். ஏன்னா இப்போது ஒரு மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம், அவர் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே டாலரில் ட்ரேடிங் பண்ணாத டாலரில் வர்த்தகங்கள் செய்யாத நாடுகள் மேலே வந்து நாங்கள் சுங்க வரிகளை அதிகரிப்போம் அப்படின்னு சொன்னது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இந்தியா வந்து அந்த மாதிரி டாலர் ட்ரேடிங்லேருந்து விலகி ரூபாய் பேஸ் பண்ணி வர்த்தகம் செய்ய ஆரம்பித்த நாடுகளில் ஒரு முக்கியமான ஒரு நாடு. அது வந்து நம்ம பிரிக்ஸ் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பிலும் இருக்கிறோம். அவர் பிரிக்ஸ்ன்னு குறிப்பிட்டு வர சொல்லியிருந்தார். ஸோ இந்தியாவும் அதில் நிறையா பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நமக்கு இந்த டாரிஃப் வந்து பிரச்சனைகள் பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் அது வந்து ஒரு எதற்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி செய்யறதுக்காக சில பேச்சுவார்த்தைகளுக்காக போயிருக்கலாம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அது உடனே நம்ம இந்த மாதிரி அவர் அறிவித்த உடனே போய் அதை சரி கட்டுவோம் அப்படின்னு. அதனால் ஏதாவது மாறுமா? ஏன்னா ட்ரம்ப் இது வந்து வேற ஒரு எந்த ஒரு உலக தலைவராக இருந்தாலும் இது ஒரு நம்ம முக்கியமாக பேசலாம். ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறதுனால அவர் என்ன எப்படி செய்வார், அவர் சொல்கிறதெல்லாம் சீரியஸாக அவரே எடுத்துக்கிறாரா இல்லை வந்து ஏதாவது உணர்ச்சிவசப்பட்டு பேசுகிற ஆளான்னு தெரியாது. ஆனால் நம்ம அதை அசியூம் பண்ணிட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ ஒரு முக்கியமாக இதை எடுத்துக்கிட்டு பேசி கொஞ்சம் சரி பண்ணி உறவுகளை பலப்படுத்துவோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சிகள் இருந்திருக்கலாம். எனவே வந்து அந்த டைமிங்கும் சரி, அதை உடனடியாக செயல்படுத்தினும் சரி, அது சரின்னு தான் நான் வந்து கரெக்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா இந்த டாரிஃப் விஷயத்தில் கூட அவர் இன்னும் எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. எல்லா நாடுகளையும் ஒரு மிரட்டுற மாதிரி, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், உனக்கு 1 மாதம் டைமு, உனக்கு ஏப்ரல் வரைக்கும் டைமு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவெல்லாம் அமெரிக்காவுக்கு சாதகமாக டீல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ட்ரம்ப் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த நேரத்தில் ட்ரம்ப் மாதிரி ஒருத்தரை வந்து அவராக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் மீட் பண்ணி ஒரு சில கன்செஷன்ஸ் வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா மீடியாவில் வந்து இது வந்து இந்தியா போய் சரண்டர் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையான ஒரு விசிட்டாக தான் நான் யோசிக்கிறேன். இந்த விசிட்டில் வந்து முக்கியமாக ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம் வந்து அதானியை பற்றி ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இந்த விசிட் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு செய்தி வந்தது, அந்த குறிப்பிட்ட அதானியை கைது செய்ய அவங்க பயன்படுத்தின அந்த சட்டத்தையே வந்து ட்ரம்ப் வந்து இல்லை இனிமேல் செல்லாதுங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் போட்டதா வந்திருக்கு. அதனுடைய பின்னணி என்ன, மோடி இதுக்காக தான் போனார் அப்படிங்கிறது அவருடைய விமர்சகர்கள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. என்னுடைய ஒப்பீனியன் வந்து அந்த ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ தூரம் ஒரு பிரதமர் வந்து போவாரா அப்படின்னு நான் நம்பலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? அந்த சட்டத்தை அதை அவங்க ஏதாவது நடைமுறைப்படுத்த முடியுமான்னு தெரியல. முதல் விஷயம், அந்த குற்றப்பத்திரிகை கூட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ அதை வந்து நிரூபிக்கிறதுக்கோ நிறைய பிரச்சனைகள், அதில் நிறைய தடங்கல்கள் இருக்குது. அது ஒரு முக்கியமான ப்ராப்ளம். அந்த மாதிரி வந்து ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததே தவறு
அப்படின்னு வந்து அமெரிக்காவிலேயே நிறைய விமர்சகர்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ், அதுவும் ஒரு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கிற ஒரு தொழிலதிபர் மேலே ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க பண்ணியிருக்கக்கூடாது. இது ஏதாவது பிரச்சனையாக இருந்ததுன்னா இதை ராஜரீக ரீதியில் அதை முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுள்ள விமர்சகர்களே சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, இந்த இந்த ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் அவர் கேன்சல் பண்ணது வந்து இதற்கு முன்னாடி ஏற்கனவே அந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்த வழக்குகளுக்கு பொருந்தாது. அவரால் வந்து திரும்பி இது இப்போ இதுக்கு வரைக்கும் யார் நிறைய பேர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதில் பதிவாயிருக்கும். அந்த வழக்குகள் தானே நடந்துட்டு போயிட்டு இருக்கும். அதில் அதனால அதானிக்கு இதனால எந்த சலுகையும் கிடைக்காது. இதை கேன்சல் பண்ணதால் அதானிக்காக கேன்சல் பண்ணாருன்னு நான் நம்பலை. ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன். ஆக்சுவலாக அவர் ஒரு பிரசிடென்ட்னு சொல்கிறத விட அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு பிஸ்னஸுக்காக ஒரு பிஸ்னஸ் தலைவர் அவர் என்ன வேணால் செய்வாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஊரில் வந்து ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஒரு சிஇஓ இல்லை வந்து மேனேஜிங் டைரக்டர் இருக்காரு. இதுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குங்க, நம்மளுக்கு இந்த ஊரில் வந்து இல்லை இந்த இடத்துல நம்ம ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதுக்கு வந்து 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதுக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபாய் இந்த அதிகாரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒருத்தர் நம்ம ஆஃபீஸில் வந்து சொன்னாங்கன்னா அவர் என்ன பண்ணுவோம், ஓகேப்பா கொடுத்து வாங்கிடு, அதை ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அந்த 50 லட்சத்தை அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வந்து எத்திக்கலா இல்லையாங்கிறது, அதாவது வந்து அறத்தின்படி சரியா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனா அதுதான் வந்து ஒரு பிசினஸ் தொழிலதிபர் நடைமுறை, அதுதான் தொழிலதிபர் இல்லாமல். ட்ரம்ப் அந்த மாதிரி தான். ட்ரம்ப் என்னன்னா, இந்த சட்டம் எப்படி இருக்குன்னா, அமெரிக்க நிறுவனங்கள் வேறு உலகத்துல எந்த நாட்டிலையுமே லஞ்சம் கொடுப்பது வந்து அது தடை செய்கிறது. அது வந்து சட்டப்படியான குற்றமா ஆக்குது. அதனால என்ன, நிறைய நிறுவனங்கள் இப்போ 3ஆம் நாடு உலக நாடுகள் நம்ம சொல்ற வளரும் நாடுகள் இல்லையா, அங்க எல்லாத்துலயுமே இந்த லஞ்சம் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். அது ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், அது ஆசியாவா இருக்கட்டும், நிறைய நாடுகள்ல தென் அமெரிக்கா, இந்த மாதிரி வளரும் நாடுகள்லாம் லஞ்சம், அதிகாரிகளுக்கு லஞ்சம், அரசியல்வாதிகளுக்கு லஞ்சம்ங்கிறது ஒரு நடைமுறையில் இருக்கிற விஷயம். அப்போ அதனால அவர்கள் கொடுக்க முடியாததுனால வந்து அவங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைப்பது, பிஸ்னஸ் கிடைப்பது வந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு பிரச்சனையாகவே தடையாகவே இருந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் என்ன பண்றாரு, என்ன அமெரிக்க நிறுவனங்கள் தான் எனக்கு முக்கியம், அவர்கள் பிஸ்னஸ் எடுக்கணும், அவன் எப்படி வேணா பிஸ்னஸ் எடுத்துட்டு வரட்டும், எனக்கு கவலை இல்லை, அதுக்கு நான் எனேபிள் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதை தான் சொன்னவர் வர. அதை சொல்லிட்டு இது வந்து அவர் அமெரிக்கன் பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுது, நான் இதை கேன்சல் பண்றேன் அப்படின்னாரு. இதன் மூலமா அவர் என்ன பண்ணலாம், அந்த நிறுவனங்கள் வந்து நாளைக்கு வேற எங்கேயாவது வந்து ஒரு தென் அமெரிக்காலையோ இந்தியாவிலேயோ இல்லை ஸ்ரீலங்காலையோ ஒரு டீல் வந்து முடிக்கலாம், ஈஸியா முடிக்க முடியும். அதற்கு வந்து இந்த சட்டம் வழிவகுக்குது, அவ்வளவுதான். இது வந்து இதற்கும் அதானிக்கும் பெரிய தொடர்பு, நேரடி தொடர்பு இருக்க மாதிரி, அதுவும் அதனால அவருக்கு பலன் கிடைக்கும் கூட வந்து தெரியல. ஆமா, கண்டிப்பா வந்து ஒரு இதனால அதானிக்கு பயன் இல்லை. அப்படியே இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு பயணத்தை வந்து அவர் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கிருந்து ஃபோன் கூட பண்ணிருக்கலாம், அப்படி ஒரு ரீசன் இருந்தாலும். ஆனா இதுல வந்து நீங்க சொல்ற விஷயத்துல இருந்து நான் ஒண்ணு என்ன எடுத்துக்கிறேன்னா, அரசியலுக்கும் இந்த வியாபாரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்துல இருந்தே இருக்கு அப்படின்னாலும், இப்ப இந்தியாவில் வந்து அரசியல்வாதிகள் ஏதோ ஒரு பெரிய நிறுவனத்துக்கு சாதகமா இருக்கிற மாதிரி அமெரிக்காவிலையும் இருந்துட்டு இருந்தது. அமெரிக்காவில் பார்த்துட்டே இருந்துட்டாங்க, எதுக்கு நீங்கள் வந்து அரசியல்வாதி தனியாக பிஸ்னஸ்மேன் தனியாக இருக்கணும், நாங்கள் பிஸ்னஸ் மேனையே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க வந்து ட்ரம்ப்பை உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு தோணுது. ட்ரம்ப் வந்து இன்னொரு பிஸ்னஸ்மேன் எலான் மஸ்கை வச்சுக்கிட்டு நிறையா வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பெரிய ஒரு உலகத்திலேயே பெரிய ஒரு நாட்டை வந்து நிர்வகிக்கிறதே வந்து இந்த தொழிலதிபர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். எத்திக்கலாக என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மோடி அங்கே போய் அவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ், பப்ளிக் அப்பியரன்ஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. கேள்விகள் அவர் எதிர்கொண்ட விதம், டெலிபிராம்டரோட போயிட்டு டெலிபிராம்டர்லாம் இதில் வைக்க முடியாது சார் அப்படின்னு சொல்கிறது, இது ஏதோ காட்டுது. அவர் வந்து இதை இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக ப்ரிப்பேர் ஆகி போயிருக்கலாமோ, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது அப்படிங்கிறத வந்து அவர் நேரடியாக வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த கேள்விகளை எதிர்கொள்கிறதுக்கு ஒருத்தரை வச்சுக்கிட்டு கூட அவர் வந்து பதில்களை சொல்லியிருக்கலாம். இல்லை அந்த இதில் டிரான்ஸ்லேட் ஆகி வருது, இந்தியில் டிரான்ஸ்லேட் ஆகி வருது. ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு மாதிரி புவராக இருந்துச்சோ அப்படிங்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது. இப்போ ட்ரம்ப்புக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறது வந்து நகைப்புக்குள்ளாகிறது இல்லை, ஆனால் மோடிக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது வந்து ஒரு நகைப்புக்குள்ளாகுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடிக்கு இங்கிலீஷ் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் பதில் சொல்ல தெரியணும் அப்படிங்கிறது அவசியம். கேட்ட கேள்விகள் எதுவுமே வந்து அவருக்கு தெரியாததோ, அவர் பதில் சொல்ல இயலாத கேள்விகள்லாம் கிடையாது. அவருடைய ஆட்சி பற்றி, அவருடைய அந்த பயணத்தோட நோக்கம் பற்றி என்ன பேசினாங்க ட்ரம்ப்பும் அவரும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகி காதில் வந்துட்டு இருக்கு, அங்கே வச்சுட்டு இருக்காரு
அவர். அதில் வந்து அவர் பதிலும் இந்தியில தான் கொடுக்குறாரு. ஸோ அதில் எந்த பிரச்சனையும் அவருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அவர்கிட்ட இங்கிலீஷில் பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கல. நிறைய உலக நாடுகள் வந்து இப்போ புட்டினே கூட பார்த்தீங்கன்னா வந்து அவர் ரஷ்யனில் தான் பதில் சொல்கிறாரு. நிறைய ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க ஃப்ரெஞ்சில் பதில் சொல்கிறாங்க. ஸோ நிறைய அதில் வந்து யாருமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர் இங்கிலீஷ் பேசணும்னு. நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து ஒரு இங்கிலீஷ் பேசினா ஒரு கெத்து அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அதனால அப்படி எதிர்பார்க்குறாங்க. அது பரவாயில்ல, அது ஒன்றும் நம்ம பேச வேண்டியதில்லை. ஆனால் அவர் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சரியாக பதில் சொல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாஃபிஸாடாக இருந்திருக்கு, அரைகுறையாக இருந்திருக்கு. ஏன்னா வந்து ஒரு ட்ரம்ப் மோடிக்கோ இல்லை அவருடைய குழுவினருக்கோ வந்து ஒரு ஊடக சந்திப்பு அப்படிங்கிறதுக்கான அனுபவமே இல்லை. அவர் கடைசியாக 2007 ஒரு ஓப்பன் ப்ரெஸ் இன்டர்வியூ ப்ரெஸ் மீட் கூட சொல்ல முடியாது, ஓப்பன் இன்டர்வியூ கரண் தாப்பர் அதிலே பாதியில் எழுந்து வந்துட்டார் அவர் கோச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் அவர் இதுவரை எந்த ஒரு திறந்த ஓப்பன் ப்ரெஸ் மீட்டோ இல்லை வந்து ஊடக இன்டர்வியூவோ பண்ணதே இல்லை இது வரைக்கும். அவர் பண்ணதெல்லாம் அவரோட ரொம்ப தெரிஞ்சவங்க, அவருக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்த கேள்விகள், அதுவும் அரசியல் சாராத, நீங்கள் வந்து எந்த மாம்பழம் உங்களுக்கு பிடிக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்க தெரிஞ்சவங்க, அந்த பேட்டிகளை தான் அவர் வந்து சந்திச்சிருக்காரு. அதனால தான் இது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகுது இன்னைக்கு. ஸோ இன்னொன்று வந்து அவர் தொடர்ந்து மன்மோகன் சிங் மேலே வச்சுட்டு இருந்த குற்றச்சாட்டுகள். மன்மோகன் சிங்குக்கு வந்து மௌன மோகன் சிங் அப்படின்னு பேர் வச்சதே மோடி தான். அந்த அடைமொழி வச்சு அவரை தொடர்ந்து அதை வச்சு அழைத்தி கொண்டிருந்தார். ஏன்னா வந்து நிறைய விஷயங்களில் மன்மோகன் சிங் அமைதியாக இருந்தாருன்னு இவருடைய குற்றச்சாட்டு. ஆனால் மன்மோகன் சிங் தனது ஆட்சி காலத்தில் 10 வருட ஆட்சி காலத்தில் 9 திறந்த ஊடக சந்திப்புகளை நடத்தியிருக்காரு அவர் இந்தியாவில், உலக அளவில் மட்டுமே. ஸோ அப்படி இருக்கிறவரை நீ மௌன மோகன் சிங்னு நீ வந்து விமர்சனம் பண்ணி கேலி பண்ணிட்டு இருந்த இப்போ நீங்கள் எப்படி அதை உங்களுடைய கண்டக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒப்பீடுல தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சனம் வருது. உங்களால் வந்து ஒரு கேள்விக்கு சாதாரண அது காம்ப்ளிகேட்டட் கேள்விலாம் இல்லை, சிக்கலான கேள்விலாம் இல்லை, சாதாரண ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியாமல் நீங்கள் வந்து முழிச்சிட்டு இருக்கீங்க. அங்கே தான் வந்து அந்த விமர்சனம் எழுகிறது. அது அதானியை பற்றிய ஒரு கேள்வி தான் நினைக்கிறேன். அதானியை பற்றிய ஒரு கேள்விக்கு தான் வந்து அவர் வந்து பயங்கரமாக சுற்றி தோசை சுட்டு கடைசியில் வந்து நாங்கள் அதை பேசலை அப்படின்னு சொன்னார். ஆமாம், அது வந்து ரொம்ப சிம்பிளாக அந்த கேள்வி உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி வந்த உடனே நீங்கள் வந்து இல்லை, இது வந்து ஒரு மிகப்பெரிய, நாங்கள் 2 நாடு தலைவர்கள் பேசும்போது இண்டிவிஜுவல்ஸ் பற்றி பேச மாட்டோம்னு அப்படி ஒரு டைரெக்டாக சொல்ல வேண்டியதை நாங்கள் வந்து இந்தியா வந்து ஒரு குடும்பம், ஏன்னா அவர் அந்த ஆன்சர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த கேள்வி வந்து பைடன் பற்றின ஒரு கேள்வி. அதில் வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனையும் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனையும் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான மொமெண்ட்டாக இருந்தது. வந்து அந்த கேள்வி முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைலன்ஸ். ஆமாம், ட்ரம்ப் இன்டர்வீன்ட், அவர் உள்ள வந்து இது வந்து உங்களுக்கான கேள்வி, ஆனால் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் சமாளிச்சாரு. இது எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சமாவது அதுக்கு அந்த விஷயங்களில் ப்ராக்டிஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பதவிக்கு வர்றவருக்கு வந்து அந்த பதவிக்குரிய ஸ்கில் செட்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்கில் செட்ஸ் அந்த டைமில் இல்லைனாலும் நீங்கள் வந்து அதை வந்து வளர்த்துக்க ட்ரை பண்ணலாம். நீங்கள் எல்லாருக்கும் சொல்கிறீங்களே இந்த ஸ்கில் வளர்த்துக்குங்க, இது வந்து பஜ்ஜி போட்டு பொழைச்சிங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பானிபூரி விற்று பொழைச்சிங்க. அப்போ நீங்கள் ஒரு பதவியில் இருக்கிற அந்த பதவிக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பக்கோடா கூட அவர் வந்து உடனே ஸ்பான்டேனியஸாக வந்தது இல்லை. அது வேலையின்மை அறிக்கை வந்து லீக் ஆகி அது வெளியாகி அதற்கு வந்து நாடாளுமன்றத்தில் பெரிய அமளி வந்து அதற்கு பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து அவர் வந்து அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருந்துக்கிட்டு அப்புறம் திரும்பி வந்து வேலை வாய்ப்பின்மையெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்போல்லாம் பக்கோடா போட்டு பழச்சிட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த பக்கோடானாமிக்ஸ் அப்படின்னு இப்போ பேசுறது அவரோட மோடியுடைய பொருளாதாரத்தை அது பேசுறதே வந்து அதற்கான தயாரிப்புகளோட ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ இதில் வந்து அவருடைய அடிப்படையான சில ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப கேள்விக்குள்ளாகுது. மோடியுடைய அடிப்படை அறிவு, ஆட்சி முறை பற்றிய அரசியல் பற்றிய, பன்னாட்டு அரசியல் பற்றின ஒரு அடிப்படை அறிவே வந்து இங்கே வந்து கேள்விக்குள்ளாகுதுங்கிறது தான் பிரச்சனை. அவரால் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல உடனடியாக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ண கூட முடியாத ஒருத்தர் வந்து இந்தியாவில் அதிகாரிகள் மத்தியில் நீங்கள் இருக்கும்போது, ஒரு மீட்டிங் இருக்கும்போது எப்படி வந்து நீங்கள் முடிவெடுப்பீங்க, எதை வைத்து நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்க அப்படிங்கிறது. ஸோ அவருடைய மற்ற எடுத்த முடிவுகளையும் அதற்கு பண்ண பதில்களையும் கூட வந்து பார்க்கும்போது வந்து இந்த சந்தேகம் வந்து வலுக்கிறது. அதுதான். ஸோ அது பண நீக்கமாக இருக்கட்டும், அந்த லாக்டவுன் அதிரடியாக ஒரு லாக்டவுன் போட்டதாக இருக்கட்டும், அதற்கு பிறகு அந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய இதை எதிர்கொண்டதா விதமாகட்டும், எல்லா விஷயமுமே வந்து அவருடைய இந்த அடிப்படை அறிவை வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்குது. அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது, விமர்சனக்குள்ளாகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அதாவது வந்து அமெரிக்காவுக்கு உடனே போய் ட்ரம்ப்பை மீட் பண்ணதுங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது ஒரு பிஆர் டிசாஸ்டர் ஆயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு
கேள்வி இப்போ இருக்கு. ஆனா இத்தனை குறைபாடுகளை வச்சுக்கிட்டு இதை பத்தி ஒரு கார்ட்டூன் போட்ட உடனே அந்த பத்திரிகை மேல நடவடிக்கை எடுக்கணும் ஆமா. அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது வந்து ரொம்ப ஒரு நகைப்புக்குள்ளான ஒரு விஷயம். அதாவது நாங்க எதையுமே சரி பண்ணிக்க மாட்டோம், ஆனா எங்களை விமர்சனம் பண்ணீங்கன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது வந்து பாஜக மட்டும் இல்லை, இப்ப இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுமே தங்கிட்ட பவர் வந்த உடனே எந்த ஒரு எதிர்குரலையும் அடக்கணும் அப்படின்னு தான் வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சரி, இருந்தாலும் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்பை நம்ப முடியாது, ட்ரம்ப் வந்து அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் விரிவாக அலசுவோம். நன்றி சார். தேங்க்ஸ். நன்றி.